தாவகையோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யார் ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக. ஏடிஜிபி சொல்றாரு, டேவிட்சன் சார் இல்ல அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்கிட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் தோழர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெய்வத்தாலாகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கழக பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை பொதுச் செயலாளர் திரு CTR நிர்மல்குமார் அவர்களே, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களே, அண்ணன் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களே, துணை பொதுச் செயலாளர், இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ராஜ்மோகன் அவர்களே, நாற்பதாவது நாள் முதல் 16 நாள் அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், துரோகங்கள், சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி 30 வருஷமா இயக்கங்களா, மக்கள் இயக்கங்களா உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழிநடத்தி இன்றைக்கு சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையா கரூர்ல பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும், குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேல செலுத்தி நம்ம தலைவர் மேல ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி, ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச்செயலர் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார். ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது. தாவைக்கோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யார் ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க
கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுகவுக்கு வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல, எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். என்ன பண்ணிட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார். முழுவதுமாக மே மாதம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு, நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம். சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல காரில் போகிறோம், நல்ல எஜுகேஷனில் இருந்தோம். ஆனால் என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராகவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகளாகவே இருக்கே. தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசாக பேசிவாங்க, குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக. அப்படி தன்னுடைய பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், மக்களிடம் போகணும். மக்கள்கிட்ட போய் நம்ம நான் அரசியலுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன், பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு நடந்துட்டுருக்கு, நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டுருக்கு, தமிழக வெற்றி கழகம் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்டு இருக்கார். மதுரை மாநாட்டில் சொன்னார், நீங்கள்லாம் போய் ஒவ்வொரு வீடா மக்களோட சப்போர்ட் கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் மக்கள்கிட்ட வரேன். இது உண்மை, நான் பார்த்தேன் கண்படியா. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுகவுக்கு 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக. இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களாக தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இல்லை? என்ன நன்றி இருக்கு? அரசியலில் ஒருத்தரை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்? மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் சொன்னார், மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு. மக்களை சந்திக்க வரேன் மதுரை மாநாடு முடிஞ்சுன்னு சொல்லும்போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போகணும். யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அப்ப நாங்க பிறக்கல. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போறதுக்கே ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, 70,000 பேர். அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். அப்ப எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்ப ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர், நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்றாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே. ஆனா காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெஃப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார். அவர் தான் எங்க தலைவர். நான் உண்மையை சொல்லணும், அரசியல் பேச்சு இல்லை, உணர்ச்சியான உண்மையை சொல்லணும். அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம். திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார், நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும். ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு. 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களை திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு.
நீங்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கலாம் என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு 1000 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா? மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் முதலமைச்சர் வரதா இருந்தால் நைட்டே போயிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள வந்து 10,000 பேர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவீங்க. உங்கள் துணை முதலமைச்சர் வந்தாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா, போக்குவரத்து துறையிலேருந்து பஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் மக்களை அப்படி கூட்டிகிட்டு வந்தோமா? எங்கள் தலைவரை பார்க்க வரல. தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை, அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதை கூட உங்களுக்கு புரியல. ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார், இல்லை அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்கிட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதிர்க்கு இருக்கு. ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இழந்திருக்கு இன்னைக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் பண்பு தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படும் பொழுது தவறு நடந்துச்சுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள், அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்குலாம்? அறிவு இல்லை? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா. அந்த மாதிரி தான் திமுகவோட வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும். ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய வந்திருக்கும். எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்காதீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழலை தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது. என்ன எமோஷன்ஸ்! அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க, தலைவரோட அம்மா. 41 பேர் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பெரிய குற்றச்சாட்டுகள். நம்ம வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, 2 நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம். அதை ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தாண்டா இருப்பேன்? முட்டா பசங்களா? எங்க தலைவருக்கு, எங்க தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும்? ஐயோ எவ்வளவு பெரிய சம்பளம், நல்ல வசதியான வாழ்க்கை. இன்னைக்கு அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்திபன் அண்ணன் மதியனுக்கும் தெரியும், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கரூர்ல இருந்துச்சு. பார்த்திபன் கூட இருக்கார், மதிய சார் பார்க்குறோம். அந்த பாலத்துக்குள்ள வரும் பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க. பஸ்ஸை நிற்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்கிறாங்க. காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? நான் கேட்குறேன், காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, நான் ஒத்துக்கிறேன். சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா? உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போகிறோம் மக்கள்கிட்ட. என் தலைவர் அப்படிதான், இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். ரவுடித்தனம் பண்ணி 1000 கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுறது, டிவியில் ஒன்று பேசுறது, உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு
அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும். நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்லை ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம். மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை வராதிங்க, இல்லை நம்ம ஒரு 500 பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்கேருந்து தகவல் வருது, பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை? அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் 97 கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு, பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா? இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏற்று வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. இன்னைக்கு பெரிய பெரிய பார்த்தீங்க, இந்த 30 நாள் தெரியும், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜெயினில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. எங்கள் தலைவர் நினச்சிருந்தா இதே ரெட் ஜெயினில் 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை, அந்த கோவம் தானே உங்களுக்கு. யாருமே எத்து கேட்கக்கூடாது. நான் சொன்னோம்ல, பிறப்பார்வத்தில் முதலமைச்சர் வரக்கூடாது. என்ன பிரச்சனைனா அதான் நெப்போ கிட்ஸ். இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து பக்கா ஷூட்டிங், அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க ஷூட்டிங், அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு, அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தன் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிகிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில், இப்போ எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசில் இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச்செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படியே மயங்கி நிலையில் நிற்கிறார் பொதுச்செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல், நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள்வுணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய். தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணார்? அடுத்த 2 நாள் கழிச்சு இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க, தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு, அந்த மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வு, அந்த என்ன உணர்வுனா, தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல. அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க, அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட,
ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில் போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்ணுறதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும், சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில் பாருங்கள், எதிர்க்கட்சி தலைவர் 2 மணி நேரம் பேசுவார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறத காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில். டக்குன்னு ஒரு குறிப்பு வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அவர் 2 மணி நேரம் கத்திட்டு இருப்பார். அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும். அவர் என்னப்பா பண்ணுறது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டமாக வராது. அது எப்படி நிப்பாட்டுறது? இவ்வளோதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளோதான் இவங்க சிந்தனை. அப்போ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்குது? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்லை. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்றைக்கி மிரட்டி ரெட் ஜாயின்ல சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடித்தாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடித்து நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவர் தெரியாதா தலைவருக்கு? அப்படி அன்னைக்கு நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி வந்து அடுத்த நாள் அறிக்கை. முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்க கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா, திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் துரைமுருகன் பேசுகிறாரு, யார்? கட்சியோட பொதுச் செயலாளர். 1 நம்பர் கமிஷன் விசாரிக்கும், விசாரிச்சுட்டு உண்மை இருந்தால் விஜய் மேலே, தலைவர் விஜய் மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இவங்க சூழ்ச்சி எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இவங்களே கமிஷன் போடுவாங்களாம், இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம். திருடனும் அவனே, உள்ள வச்சுக்கிறனும் அவனே, அவனே நியாயம் வருவானாம். இதுதான் இவங்க பஞ்சாயத்து. அதிகாரம், அதிகாரம் மமதை. அப்போதான் சொன்னார், ஒரே ஒரு மீட்டிங், சுப்ரீம் கோர்ட் போங்க, நம்ம நியாயம் ஜெயிக்கும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம், 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்கே வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கே தானே போகணும், இவர் ஏன் அங்கே போகல, கரூருக்கு ஏன் போகல? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனுக்கும் மதியனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம், ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி, மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியனும் பார்த்திபனும் பொதுச் செயலாளரும் காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி,
நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கடிச்சு எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கடிச்சு எடுத்துட்டு போறவர் தான் அவர். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதில் ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம், இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்லை நாங்கள் 700 பேர் போட்டோம். அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்தில், தவறா தகவல் சொன்னதுக்கு. அப்போ அண்ணன் மனு கொடுக்குறாரு. அந்த டிஎஸ்பி பார்த்திப் மன்னன் கூட சண்டை போடுறாரு. எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். என்ன சண்டை? அதில் கலெக்டர் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார். என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்து பண்ண லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புகிறார். ஆனால் அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவர், ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும். வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமாக ஒரு ரோட்டுக்குள்ளே போ. அங்கே நீ என்னை பற்றி பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு செருப்பத்துக்கு அடிப்பேன். கலைப்புறம் பண்ணி பேசாமல் கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு? நீங்கள் பத்திரமா இந்த தெருவிலே வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். காலையில் 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்கே வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு? ஒவ்வொரு நாமக்கல்லேருந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லையும் 5000 10,000 பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை. ஒரு இடத்துலையும் ஒரு காவல்துறை கிடையாது. எங்களுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேசல. மக்கள் திடீர்னு கூட்டம், ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்கள் தலைவர் எடுத்து ஆகணும். நாங்கள் கூட்டிட்டு வரல. 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு. அப்போ உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேலே போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாமல் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்லை. ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். சும்மா டிவிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல், ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி புதிய தலைமுறை. அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் 1 சேனலில் 1,20,00,000 பேர் பார்க்குறாங்க. நம்பர் 2 புதிய தலைமுறை 80 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்கே இருக்குமோ அங்கே தான் சேனல் இருக்கும். அப்போ மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்கே இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் மாட்டா. அவர் திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்கன்னா திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாளும் நாங்கள் வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊரில் ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும். ஐயோ அங்கே நேரு இருக்கார், எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருலேருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோரில் ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ உன் கட்டமைப்புலாம் தூக்கி எறிவார். உன் பொதுச் செயலரில் தூங்க முடியாமல் எந்திரிக்காம, அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளோ மேட்ரு? ஏன் பொதுச் செயலரை பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டால் போதும், என் மேலே ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சியை உருவாக்கிட்டேனா? ஆமாம். எல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்டில் நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதில் துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும்? தைரியம் இருந்தால் கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தால் கை வைங்கடா.
என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க. அந்த படத்தில் மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல் உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியானம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜில் இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பார்க்குறேன். அண்ணன் பார்க்குறாரு, என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதில் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வராங்க, கத்தி ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதில் 5000 பேர்த்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. எங்கள் பாதுகாப்பு, என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம், சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல். இப்ப கூட எஸ்ஓபி வந்து போட்டோம், நம்ம நிர்மல்குமார் அவர்கள், நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவர் ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்டில் போகிற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்டில் அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லேயும் ஆளை காணும், ரைட்லேயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே, புளியை பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்ணுறதையே பார்த்து பண்ணுறது. அவர் ஏர்போர்ட்டு இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் விட்டுனா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போகிறாருன்னா ரோட்டில் போடுறாருன்னா ரோட் ஷோ லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்போ கூட நேற்று கூட பாருங்கள், வெள்ளூரில் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாராவது ஓடி வந்து பார்க்காங்க. எங்கள் தலைவர் வெள்ளூரில் வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூரை முடங்கி போயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல். திமுகனா கொள்கை, நாங்க தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம், தலைவர் கடைப்பிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான், எல்லோரும் சமமாக நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்கள் தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour. இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு? சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைப்பிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் மேலே பெரிய விமர்சனம். 2 விஷயம் இருக்குது, குடும்ப ஆட்சியும் ஊழலும். அதில் பெரிய விமர்சனம். இன்னொன்று சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குனாரு, அதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் சுற்றியில் என்ன நடக்குன்னு தெரியாது. கரூரில் பேட்டி கேட்குறாங்க, வந்தார், எழுப்பி விட்டாங்க. ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க, அப்போ தான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் மேலே போட முடியும், நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்துட்டார். 5 வருஷமாக எந்த சாவுக்கும் போலையாம். ஃபோனில் அஜித்குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம். ஆனால் தாவே மேலே குற்றம் சொன்னவொன்னே கிளம்புனாரு பாருங்க, சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி. அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டை எப்போ புக் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட நைட்டாக கிளம்புனாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அதை அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே, அவர் வரட்டும், பெரியவர் வரட்டும், அங்கே நம்ம முறையிடுவோம். அங்கே
அப்போ அவருடைய குறிக்கோள் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை. அவர் உடம்பு சரியில்லை, அமைதியாகிட்டார். சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு மீடியா மீட்டிங்னு வச்சுக்குவாங்க, அவர் வந்து பேசுவார். இன்னொன்று கூட நம்ம பசங்க ட்ரோல் பண்ணாங்க, நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க, அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில், அந்த கேள்வி தான் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இதுதான் ஸ்டாலின் திமுக. ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மக. எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும், உன் டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்கள் டிஎன்ஏ, உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே, இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. 16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மருமக. மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி. தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27லிருந்து அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலையில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம. ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல், கேவலமாக பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. இப்போ எழுதில நாங்கள் பேசலை, மனசுல இருந்து வருது. இந்த 40 நாள் என்ன பண்ணீங்க, எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டேன். நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு 25ஆம் தேதி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா கேன்சல், அவர்கிட்ட மிரட்டுறாரு பார்த்திபன்ட்ட. அதெல்லாம் இருக்கு, இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைன்னா இந்த இடமே கேன்சல். அப்போ திருப்பியும் ஒரு 2-3 நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமாக, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க. அதில் என்ன பொய்? 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க, நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம், 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம், எங்களுக்கு அந்த வேணாம், அந்த இடம் வேணாம், இடம் வேணாம். இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி. அப்போ இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த 16 நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க, இந்த முரசொலி என்ன எழுதுச்சு, பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க, எல்லாம் தெரியும். அப்போ திருப்பியும் மக்களை பார்க்க போகணும். எப்படி திருப்பியும் கரூரில் இருக்கிற, அதாவது எந்த இறப்பாக இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்காக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணல? இதுதான் ஒரு கூட்டு சதி. 120 யாரு? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று செந்தில் பாலாஜி, அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ், நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம், அதை விட்டுருங்க அந்த இடம். 3வது காலங்காத்தால் துபாயிலேருந்து வந்தவர். ஆக்சுவல் 120 இவங்க தான், கூட்டு சதியே இவங்க தான். ஏன் திண்டுக்கல்லேருந்து பெரியசாமி என்ன வரல? அவங்கெல்லாம் கலைஞர்கிட்டேருந்து அரசியல் கற்றுக்கிட்டாங்க. மக்களை சாவடிக்கூடிய அரசியல் திமுக இருக்க சீனியர் செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுங்க தான் இது எக்ஸிக்யூஷன்ஸ். இது நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறேன். அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம போய் என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட ஒரு திருநான்னு வச்சுக்குவாங்க, எனக்கு உங்க மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பார்த்துக்குவாங்க. வரிசையாக இருக்குதுல. அப்போ திருப்பியும் தலைவர் போனால், தலைவர் பாதுகாப்பு ஓகே, அதில் ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திபனுக்கு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கரூர்லேருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாமல் வெறும் ஒரு ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம். மித்த மண்டபம் எல்லாருமே ப்ரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி, உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களாமே, எங்ககிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க, கிளியரன்ஸ். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா, தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால்
அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும், பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல. தலைவர் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லலை. அங்கே தான் அந்த அவருடைய உண்மை இருக்குது. எவ்வளோ கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு. உறவுகளை இழந்து பார்க்க முடியாமல் 30 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு, காவல்துறை, மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில் இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு. யாருமே இல்லை, தனியாக பார்த்தார். எந்த விதமான இதுவுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. மீடியாவில் இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. இதுதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷம் சாப்பிடல, 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம், முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர், திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர். ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த 30 நாள் அம்மா, அக்கா, குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல. என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க தெரியும். அப்படி 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 நடந்துச்சா எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல. அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு. ஆனால் 9 மணி நேரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். உங்களை மாதிரி நைட்டு 3 மணிக்கு மலர் விலையை வச்சுட்டு 7வது நாளில் உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டரை வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போகிற, இட்லி கடை படம் பார்த்தா எங்கள் தலைவர் கிடையாது. அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுது. அப்போ அந்த வலியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்கள் தலைவர் 41 குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார். வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது. இங்கே இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களும் ஒரு ஆளாக நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு. அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளோ இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு தருணத்தை எங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மக்களை நீங்கள் கை வச்சிங்களோ, பொதுவாக அமைதிக்கு பின் புயல் வரும். இப்போ புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். தலைவரால் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாகவே அவரால் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினச்சி பார்க்கல. இதில் எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் வந்து இந்த கொடூரமான திமுகவை வந்து அழிக்கணும்னா நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்கே ஒரு மட்டம் தட்டுது. நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த தீய சக்தியை தூக்கி போட முடியும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நண்பர்களே, ரீசண்டாக நம்ம இந்தியாவுடைய பெண்கள் அணி வெற்றி பெற்றதை பார்த்துருப்பீங்க. 83க்கு அப்புறம் 25, 83ல் ஆண்கள் அணி ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க. அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா? ஆண்கள் அணியை, இந்தியாவுடைய மென் டீமை வந்து எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும், இந்தியா கொண்டாடும். ஆனால் பெண்களை எங்களை வந்து கொண்டாடினது கிடையாது. இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க. அது மாதிரி 2026 எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. கொள்கைன்னு சொன்னாங்களே, நான் சொன்ன மாதிரி தான். அண்ணா அவர்கள் 67ல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுகவை. கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினச்சக்கூடாது. என்னங்க எங்கள் தலைவரை வந்து திமுகவோட நோக்கி நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கையில் காசு இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது.
நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம், நேரு அவர்களை திட்டுவோம், பெரியசாமி அவர்களை திட்டுவோம், இந்த அமைச்சர்களை திட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்களுடைய அரசியல். இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர், நேர்மையான, உறுதியான, தைரியமான, மக்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டவர். அவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார், அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க, மக்களோட உணர்வுல நம்ம இருக்கணும். இன்னைக்கு மக்கள்கிட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்க தலைவர்கள். அதனால தான் நைட்டு மலர் வளையம் வைக்கிறது, அடுத்த நாள் கிளம்பிடுறது, 3வது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்றது, அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு தேடுறது. இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய வெற்றி, டிவிகேவுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னா, ஊழல் மட்டும் இல்லை. இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு 4 மாதம் சாவுறாங்க. ஆனால் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு ஊழல். தலைவர் அதை திருவாரூரில் சொன்னார். அதுதான் இப்போ நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் போய் நடக்கக்கூடிய ஊழல்களை சொல்லக்கூடிய, அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். வரக்கூடிய 2026 வெற்றி நம்ம தலைவரை முதல்வராக்குவது மட்டும் இல்லை, அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகணும், ஒரு பதவி வெறி இருக்கு, அதிகார வெறி இருக்கு, கிடையாது. ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்ச கூலியை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் மெரினா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முதல்வரும் துணை முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழு நம்மளை பார்த்தாங்க. போராட்டம் அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூலி படமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா உணர்வு? தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உணர்வற்ற அரசியல். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களும் தலைவர்களும் கட்சிகளும் உணர்வுடன் மக்களோடு இருக்கிறோம். விவசாயிக்கு பிரச்சனைனா அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கட்டும், அந்த அதிகாரம் சமூக நீதிக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் மத சார்பின்மைக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் ஊழலுக்கு எதிரான இருக்கட்டும். வரக்கூடிய அரசு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களுடன் பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். அதர்ஸ் நவம்பர் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.